நான் இப்போ சொல்கிறத அப்படி உங்கள் கண்ணை மூடி இமேஜின் பண்ணுங்கள். ஒரு ஏர்லி மார்னிங் அலாரம் ரிங் ஆகுது. ஒரு பர்சன் அவன் பெட்டில் தூங்கிட்டு இருக்கிறப்போவே அவன் ஃபோன் எடுத்து அவன் அலாரமை ஸ்னூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் தூங்கிடுறான். பட் அனதர் பர்சன் அவனுக்கு எவ்வளோ தான் தூக்கம் இருந்தாலும் உடனே அவன் எழுந்து அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறான். 10 years லேட்டர் ஃபஸ்ட் அலாரம் ஸ்னூஸ் பண்ண அந்த பர்சன் இன்னும் அவன் வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கான். அவனோட ஹெல்த் ரொம்ப வீக்காக இருக்குது. அவனுக்கு நிறைய மணி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அவனால் அவனோட ஃபேமிலிக்கு சப்போர்ட் கூட பண்ண முடியல. பட் அந்த செகண்ட் பர்சன், அதாவது உடனே எழுந்து அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ண பர்சன், அவன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக, ரொம்ப ஹெல்த்தி பாடியோட, ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். இந்த 2 பேருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? ஒன்று தான், அதுதான் டிசிப்ளின். அண்ட் ரிமெம்பர் ஒன் லைன், நோ ஒன் இஸ் கம்மிங் டு சேவ் யூ, நாட் யுவர் பேரண்ட்ஸ், நாட் யுவர் பாஸ், நாட் யுவர் பார்ட்னர், ஒன்லி யூ. நீ மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும். அதை மட்டும் உன் மனசில் வச்சுக்கோ. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், உன்னோட ஃப்யூச்சர் செல்ஃப் இப்போ உன்னோட ப்ரெசண்ட்டை டெய்லி வாட்ச் பண்ணிட்டு இருக்கான், டெய்லி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். ஹீ இஸ் வாட்சிங் யூ. 10 years லேட்டர் நீ அவனை ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்க போறியா, இல்லை அவனை டிசப்பாயிண்ட் பண்ண போறியா? அதை நீ தான் முடிவு பண்ணணும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நவ் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. நம்பர் 1, மோட்டிவேஷன் விசஸ் டிசிப்ளின். பீப்புள் ஆல்வேஸ் வெயிட் ஃபார் மோட்டிவேஷன். ஒரு நல்ல மூவி பார்த்தா 2 daysக்கு ஜிம் போவீங்க. ஒரு மோட்டிவேஷனல் ரீல் பார்த்தா 3 நாள் தொடர்ந்து மார்னிங் சீக்கிரமா எழுந்திருப்பீங்க. அப்புறம் உங்களோட பழைய ஹேபிட்ஸ்க்கு திரும்பி போயிடுவீங்க. வை? பிகாஸ் மோட்டிவேஷன் இஸ் டெம்பரவரி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, January 1st ஜிம் ஃபுல்லா க்ரௌடா இருக்கும். அதே February 1st பார்த்தீங்கன்னா பாதி பேர் கூட இருக்க மாட்டாங்க. மார்ச்ல வெறும் 10% மட்டும் தான் இருப்பாங்க. வை? பிகாஸ் லேக் ஆஃப் டிசிப்ளின். அவங்க கிட்ட டிசிப்ளின் இல்லை. நம்மளோட விராட் கோலியோட ஸ்டோரியை எடுத்துக்கோங்களேன். அவர் 2012 இவ்வளோ சப்பியா இருந்தாரு. டெய்லி ஜங்க் ஃபுட் சாப்பிடுவாரு, கண்ட்ரோலே இல்லாம. பட் இப்போ அவர் ஃபிட்னஸ்ல இப்போ ஒரு ஸ்டைல் ஐக்கானா இருக்காரு. அதுக்கான ஒரே காரணம் டிசிப்ளின் மட்டும்தான். நம்மளோட அப்துல் கலாம் சார் எடுத்துக்கோங்க. 40 வருஷம் தொடர்ந்து டெய்லி ரூட்டீனை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தார். அதனால தான் அவர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி மேனாக இருந்தார். இது எல்லாத்துக்கும் காரணம் டிசிப்ளின் மட்டும்தான். ஸோ டிசிப்ளின் இஸ் கிரேட்டர் தென் மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்பார்க்கை மட்டும்தான் கொடுக்கும். பட் நீங்கள் ஃபயராக நீங்கள் நினச்ச காரியத்தை சாதிக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிசிப்ளின் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். நம்பர் 2, யுவர் ஃபியூச்சர் செல்ஃப் இஸ் வாட்சிங். நான் சொல்கிற ஒரு எக்ஸசைஸை ட்ரை பண்ணுங்கள். இப்போவே உங்களோட ஐஸை க்ளோஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள். 10 years லேட்டர் உங்களோட பெஸ்ட் வெர்ஷன் எப்படி இருப்பான்? ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடி, ஹெல்த்தியான மைண்ட், சக்ஸஸ்ஃபுல் கெரியர், ஹாப்பி ஃபேமிலி. ஹீ இஸ் ஜஸ்ட் வாட்சிங் யூ டுடே. அவன் இப்போ உன்னை பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ நீ டெய்லி அலாரம் ஸ்னூஸ் பண்ணிட்டு டெய்லி ஃபோனில் சோசியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு இருந்தா அவன் எப்படி உன்னை பார்ப்பான்? ரொம்ப டிசப்பாயிண்ட்டாக உன்னை பார்த்து ஃபீல் பண்ணுவான். பட் நீ மார்னிங் 6 மணிக்கு எழுந்து டெய்லி ரீட் பண்ணுற, உன் ஒர்க்கை உடனே ஸ்டார்ட் பண்ணுற, மணியை சேவ் பண்ணுற, ரொம்ப ஃபினான்ஷியலாக ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்க. அப்போ அவன் உன்னை எப்படி பார்ப்பான்? அவன் உன்னை நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவான். ஜஸ்ட் 2 versions ஆஃப் யூ எக்ஸிஸ்ட். உனக்கு 2 வெர்ஷன் தான். ஒன்று லேசி, நீ லேசியாக இருந்துட்டு ஃப்யூச்சரில் ரெக்ரெட் பண்ண போறியா எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு. 2வது டிசிப்ளின், நீ இப்போ டிசிப்ளினாக இருந்து நீ ஒரு பவர்ஃபுல்லான பர்சன்னு சொல்லிட்டு காமிக்க போறியா? நீ லேசியாக இருக்கணுமா இல்லை டிசிப்ளினாக இருக்கணுமான்னு சொல்லிட்டு நீ தான் முடிவு பண்ணணும். நீ எவ்ரிடே எடுக்கிற டிசிஷன்ஸ் தான் உன்னோட ஃப்யூச்சரை டிசைட் பண்ண போகுதுன்னு எப்பயும் மனசில் வச்சுக்கோ. நம்பர் 3, மார்னிங் டிசிப்ளின் பவர். சக்ஸஸ்ஃபுல்லான ஆல்மோஸ்ட் ஆல் கிரேட் பீப்புள் ஒரே ஒரு சீக்ரெட்டை தான் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா மார்னிங் டிசிப்ளின். ராபின் சர்மாவோட 5 AM கிளப் புக்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா 20-20-20 ரூல். டெய்லி மார்னிங் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு 20 minutesக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். அடுத்த 20 minutes ஏதாச்சும் லேர்ன் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் 20 minutes அன்றைக்கி டே ஃபுல்லாக பிளான் பண்ணணும். நம்ம ஆப்பிளோட CEO டிம் குக் அவர் டெய்லி மார்னிங் 4:30 AM எழுந்துடுறாரு. எழுந்த உடனே அவரோட இமெயில்ஸை செக் பண்ணிட்டு உடனே ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. பெப்சியோட CEO இந்திரா நுயி அவங்க டெய்லி 5 AM அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் டுவைன் ஜான்சன் இருக்கார்ல, அவர் தான் ராக். டெய்லி மார்னிங் 4:30 AM ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறாரு. இந்த மார்னிங் டைம் நம்ம டிசிப்ளினாக இருக்கிறது எவ்வளோ பவர்ஃபுல்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக் வேலையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, நம்மளோட மார்னிங் டைமில் தான் நம்மளோட கார்டிசோல் லெவல் நேச்சுரலாக ஹையாக இருக்கும், நம்மளோட பிரெயின் கிளாரிட்டியாக இருக்கும், நம்மளோட எனர்ஜி பீக்கில் இருக்கும். ஸோ நம்மளோட டேவோட ஃபஸ்ட் ஹாரை என்றைக்கும் வேஸ்ட் பண்ணிடவே கூடாது. நீங்கள் ஃபஸ்ட் ஹாரை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கி டே ஃபுல்லாக வேஸ்ட் ஆன மாதிரி தான். ஸோ நீங்கள் டெய்லி மார்னிங் எழுந்த உடனே தண்ணி குடிங்க, கிராட்டிடியூடாக ஏதாச்சும் எழுதுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஆர் வாக்கிங் ஆர் யோகா ஏதாச்சும் பண்ணுங்கள், ஏதாச்சும் புக் ரீட் பண்ணுங்கள், இல்லை ஏதாச்சும் பாட்காஸ்ட் கேளுங்க, இல்லை ஜேர்னல் எழுதுங்க, இல்லை உங்களோட டு டூ லிஸ்ட்டில் டெய்லி பிளான் க்ரியேட் பண்ணுங்கள். பட் இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. உங்களோட டேவோட ஃபஸ்ட் ஹாரை உங்களோட மொபைல் ஃபோனை மட்டும் எடுத்துடக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட டே ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும். ஜஸ்ட் ரிமெம்பர், நீங்கள் உங்களோட மார்னிங்கை வின் பண்ணால்
அன்னைக்கு டேவே நீங்கள் வின் பண்ண மாதிரி. நம்பர் 4, பெயின் ஆஃப் டிசிப்ளின் விசஸ் பெயின் ஆஃப் ரெக்ரெட். நம்மளோட லைஃப்பில் ரெண்டே பெயின் தான். ஒன்று பெயின் ஆஃப் டிசிப்ளின், அப்படின்னா நம்மளோட அலாரம் அடித்த உடனே அதை ஸ்னூஸ் பண்ணாமல் உடனே எழுந்து நம்மளோட வேலையை செய்யணும், ஒர்க் அவுட் பண்ணணும், டெய்லி மார்னிங் லேர்ன் பண்ணணும், நம்மளோட மணியை கன்சிஸ்டண்ட்டாக சேவ் பண்ணணும். இது எல்லாமே நமக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் பெயினை தான் கொடுக்கும். பட் அடுத்தது பெயின் ஆஃப் ரிக்ரெட். 10 வருஷம் கழித்து நீங்கள் யோசிப்பீங்க, இதெல்லாம் நான் அப்போவே பண்ணியிருந்தேன்னா இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பேன், எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாமல் உங்களோட ஃப்யூச்சரில் உங்களோட பாஸ்ட்டை நினச்சி ரெக்ரெட் பண்ணுறது. அது ரொம்ப லாங் டேர்ம் பெயின். அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு ஸ்டோரி சொல்லலாம். ஒரு ஓல்டு மேன் அவரோட டெத் பெட்டில் இருக்கிறப்போ டாக்டர் கிட்ட சொன்னார், டாக்டர் த பிக்கெஸ்ட் பெயின் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் அப்போவே டிசிப்ளினாக இருந்தேன்னா இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன், என்னோட வாழ்க்கையே வேறு மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த ஓல்டு மேன் நீங்களாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இப்போவே உங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் பெயின் ஆஃப் டிசிப்ளின்ங்கிறது ஒரு டெம்பரவரி பெயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அதை அக்செப்ட் பண்ணுங்கள். இப்போ வேலை செய்ய கஷ்டமாக தான் இருக்கும், பட் நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கஷ்டம் ஒரு டெம்பரவரி தான், டக்குன்னு போயிடும். பட் பெயின் ஆஃப் ரெக்ரெட் உங்களோட லைஃப் லாங் இருக்கும். இப்போ பண்ணலேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்கள் ஃப்யூச்சரில் ரெக்ரெட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா எந்த வேலையாக இருந்தாலும் அதை விட்டுட்டு உடனே உங்களோட கோல்ஸ்க்கான ஒர்க்கை மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்பர் 5, சிஸ்டம்ஸ் டு ஸ்டே டிசிப்ளின். நீங்கள் டிசிப்ளின்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க, பட் அது ஜஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் இல்லை 1 மந்த் அந்த மாதிரி தான் உங்களால் டிசிப்ளினாக இருக்க முடியும். பட் லைஃப் லாங் நீங்கள் டிசிப்ளினாக சஸ்டெயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் இப்போ சொல்கிற டிப்ஸை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஜங்க் ஃபுட்ஸும் எடுத்துக்காதீங்க, உங்கள் பக்கத்தில் கூட வச்சுக்காதீங்க. உங்களோட ஃபோனில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ராக்டிங் ஆப்ஸையும் டெலீட் பண்ணிவிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட், உங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரை செட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட பெட் பண்ணுங்கள், நான் டெய்லி மார்னிங் 6 மணிக்கு எழுந்திருப்பேன், அப்படி எழுந்திருக்கலைன்னா உனக்கு டெய்லி 500 ருபீஸ் ஃபைன் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். நீங்கள் அவங்ககிட்ட காசு கொடுக்கக்கூடாதுன்னே 6 மணிக்கு கண்டிப்பாக எழுந்திருவீங்க. அண்ட் டெய்லி ஸ்மால் ஸ்டெப்ஸ் எடுங்க, டெய்லி 1% மட்டும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் டே ஒரு புஷ்அப்பில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே 10 புஷ்அப், 20, 30, 40, 50ன்னு கிராஜுவலாக 1% மட்டும் டெய்லி இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ப்ராக்ரெஸை ட்ராக் பண்ணுங்கள். கேலண்டர் ஆர் ஜேர்னலில் மார்க் பண்ணுங்கள், இல்லை டு டூ லிஸ்ட் க்ரியேட் பண்ணி உங்களோட ஒவ்வொரு டாஸ்க் முடிக்க போதும் டிக் பண்ணிகிட்டே வாங்க. அந்த டிக் மார்க்ஸ் உங்களோட பிரெயினுக்கு ஒரு டோப்பமைனை கொடுக்கும். அண்ட் உங்களோட கோல் ஏதாச்சும் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்களே ரிவார்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஒர்க்கை முடிச்சிட்டேன், இந்த ஒர்க்கை முடித்தா நான் ஏதாச்சும் வாங்கிப்பேன், KFC சிக்கன் வாங்கிப்பேன், இல்லை சாக்லேட் வாங்கி சாப்பிடுவேன், இல்லை ப்ரௌனி சாப்பிடுவேன். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்களே ரிவார்ட் பண்ணிக்கோங்க. டிசிப்ளின்ங்கிறது வில் பவர் கிடையாது, இட்ஸ் அ சிஸ்டம் அண்ட் என்விரான்மெண்ட். நம்பர் 6, டிசிப்ளின் இன் மணி, ஹெல்த் அண்ட் ரிலேஷன்ஷிப். நம்மளோட லைஃப்பை பேலன்ஸாக கொண்டு போகிறதுக்கு 3 பில்லர் மட்டும் தான் தேவை. மணி, ஹெல்த் அண்ட் ரிலேஷன்ஷிப். அந்த 3க்குமே தேவை டிசிப்ளின். ஸோ நம்ம எப்படி மணி, ஹெல்த், ரிலேஷன்ஷிப்பில் டிசிப்ளினாக இருக்கணும்னா, உங்களோட சேலரி வந்த உடனே ஃபுல் எக்ஸ்பென்ஸை ஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாது. அதுக்கு தான் இந்த 50-30 ரூல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. 50% உங்களோட நீட்ஸ்க்கு செலவு பண்ணுங்கள், 30% உங்களோட வான்ஸ்க்கு செலவு பண்ணுங்கள். பட் நெக்ஸ்ட் 20% கண்டிப்பாக உங்களோட சேவிங்ஸில் மட்டும்தான் செலவு பண்ணணும். இந்த உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரரான வாரன் பஃபட் கூட இதைத்தான் ஃபாலோ பண்ணுறாரு. அண்ட் நெக்ஸ்ட், ஹெல்த். உங்களோட ஃபுட்டில் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அதாவது நீங்கள் ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி எந்த ஃபுட்டும் எடுக்கக்கூடாது. எடுக்காமல் உங்களோட டயட்டை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி ஒர்க் அவுட்டே பண்ணிங்கன்னா உங்களோட ஹெல்த்தை பெட்டராக பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட், ரிலேஷன்ஷிப்லேயும் டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களோட பார்ட்னருக்கு ரெஸ்பெக்டையும் ஒரு நல்ல கம்யூனிகேஷனையும் பில்ட் பண்ணிங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு ஸ்ட்ராங் பாண்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மணி, ஹெல்த், ரிலேஷன்ஷிப் இந்த 3 பில்லருக்கும் டிசிப்ளின்ங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ நண்பா, ரிமெம்பர் ஒன் திங், நோ ஒன் இஸ் கம்மிங் டு சேவ் யூ. உன்னோட பேரண்ட்ஸ் உனக்கு சப்போர்ட் பண்ணலாம், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு சேர் பண்ணலாம், உன்னோட பார்ட்னர் உன்னை மோட்டிவேட் பண்ணலாம். பட் உன்னோட லைஃப்பை நீ மட்டும்தான் பார்த்துக்கணும், உன்னோட லைஃப்பில் நீ தான் நடக்கணும். ஸோ எதை பற்றி யோசிக்காமல் உன்னோட வேலையை இப்போவே ஸ்டார்ட் பண்ணு. உன்னோட ஃப்யூச்சர் செல்ஃப் இப்போ உன்னை பார்த்துட்டே தான் இருக்கான், உன்னோட டெய்லி ஹேபிட்ஸை நோட் பண்ணிகிட்டே தான் இருக்கான். ஸோ அவனை நீ ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்க போறியா இல்லை ரெக்ரெட்டாக ஃபீல் பண்ண வைக்க போறியாங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். இந்த நிமிஷம் நீ முடிவு பண்ணு. உன்னோட டிசிஷன் உன்னோட கையில் தான் இருக்குது. நீ பழைய போல் லேசியாக எல்லா வேலையும் தள்ளி போட்டு எதுவுமே பண்ணாமல் சோசியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க போறியா, இல்லை உன்னோட டிசிஷனை உடனே எடுத்து உன்னோட கோலை செட் பண்ணி உடனே அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ண போறியா? உன்னோட முடிவு உன்னோட கையில் தான் இருக்குது. வேக் அப் வித் டிசிப்ளின். டோன்ட் வெயிட் ஃபார் த பர்ஃபெக்ட் டைம். த டைம் இஸ் நவ். இப்போவே ஸ்டார்ட் பண்ணு. இன்னும் எதுவும் கெட்டு போயிடல, இதுவே நல்ல நேரம் தான். இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட நீ நெக்ஸ்ட் இயரில் உன்னோட பெட்டர் வெர்ஷனை வெளியே கொண்டு வரலாம். ஸோ எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணாத. நண்பா, இந்த வீடியோ உன்னோட ஹார்ட்க்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஐ வில் லிவ் வித் டிசிப்ளின் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.
இன்னும் நம்ம மோட்டிவேட் யுவர் செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இனிமேல் நம்ம டெய்லி அப்லோட் பண்ண போகிற வீடியோஸ் உங்களோட லைஃப்பை வேறு லெவலில் அப்டேட் பண்ண போகுது. ஸோ அந்த வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு லைஃப் சேஞ்சிங் வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பாபாய்.